விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலையில் வைத்து திமுக கவுன்சிலரின் கணவர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். இந்த மோதலுக்கான காரணம் என்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன? நிச்சயமாக, அது திண்டிவனம் நகராட்சி 29வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் அரும்பு. இவரது கணவர் குணசேகரன். இவர் திமுக நிர்வாகி. இன்று மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் திண்டிவன தாலுகா அலுவலகத்துல இந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கடந்து வந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கவுன்சிலருடைய கணவர் குணசேகரன் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய தனது தொகுதிக்கு அந்த வார்டுக்கு தனது சொந்த செலவில் ஒரு பாலத்தை சீரமைத்ததாகவும் அந்த செலவை நகராட்சியிடம் பில் போட்டு வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால முன்னாள் சேர்மன் பாஸ்கர் மற்றும் நகராட்சி ஆணையர்கள் அந்த பாலத்துக்கான செலவு கொடுக்க வேண்டாம்னு பல நிர்வாகிகள் அவரிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு இருந்த முன்னாள் கவுன்சிலருடைய கணவர் அப்போது அது சம்பந்தமாக தற்போது உள்ள கவுன்சிலர் அவரிடம் கேட்டதாகவும் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி ஆத்திரமடைந்த பாஸ்கர் என்ற கவுன்சிலர் குணசேகரை பலமாக தாக்கியதும் இதனால இரு தரப்பிற்கும் மோதிக்கொண்டதால் அந்த இடமே ஒரு போர்க்களமாக காட்சியளித்தது. உடனடியாக அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பிட்டு இந்த சம்பவத்தால் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர். ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.